நல்லா இளம் தலையாக பொரிச்சிக்கலாம். பார்த்து பறிக்க இந்த இளந்தலையா. போதும் போகலாம். சரியா போகலாம். பாப்பா அந்த அவளை கொண்டா தண்ணி கொண்டுட்டு அலாசி எடுத்துக்கலாம். கீரையை அலாசி எடுத்துக்கலாம். போதும். தலையை பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பு வைக்கிறதுக்கு இப்படி இனிக்கலாம். பெரிய கோம் போட வேண்டியதில்லை. இப்படி இனிக்கலாம். இப்படி தான் நீக்கணும். சூப்புக்கு இப்படி தான் நீக்கணும். உறவு தேவையில்லை. நம்ம இளந்தலையை போட்டாலும் கஷ்டப்படிக்கும். இப்படி கணக்கான தலையை பொரிச்சுக்கணும். முத்த தலையும் வேண்டாம், இளந்தலையும் வேண்டாம், கணக்கான தலையை பொரிச்சுக்கணும். இப்படி இதே மாதிரி முருங்கைக்கீரை பொரிச்சு வச்சாச்சு. சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். ஒரு சொம்பு தண்ணி. நல்லா தண்ணி கொதிக்கிட்டு மூடி வச்சுக்கலாம். முருங்கைக்கீரை அடிக்கடி சேர்த்துக்கிட்டா நல்லா சீரணமாகும். நம்ம மேனி நல்லா பளபளப்பாக இருக்குது. முருங்கைக்கீரை சேர்த்துக்கிட்டா ரத்த சோகை வராது. நம்ம உடம்புல இருக்கிற சர்க்கரையை நல்லா குறைக்கி. அப்படி இதில் ஏகப்பட்ட நம்ம இருக்குது. இந்த முருங்கைக்கீரையை அடிக்கடி சேர்த்துக்குங்க. நல்லா கொதிச்சுக்கிடுச்சு. இப்படி தண்ணி கொதிச்சு மறுபடி போட்டால் கீரை நிறமாறாத இருக்கு. மிளகு 2 ஸ்பூனு போட்டுக்கலாம். சீரகம் 2 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூனு போட்டுக்கலாம். 1 ஸ்பூனு மஞ்சள். இதுக்கு போதுமான உப்பு. நல்லா ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேவிட்டு மூடி வச்சுக்கலாம். பிரியாம வழி எடுத்தவண்ண ரெண்டு துண்டு இஞ்சி போடு சாமி. நல்ல மெதுவாக போடு. சின்ன வெங்காயம் ஒரு 10. இருபது பல்லு பூண்டு. நல்ல மை வேணுமுங்கிறதுல பெருவிட்டா இருந்தால் போதும். 1-2 அடி பட்டா போதும். போடு. சூப்புக்கு அரிஞ்சு போடுறத விட இடித்து போட்டால் நம்ம சூப்பராக இருக்கு. எடுக்கண்ணே. இந்த அளவுக்கு இடிச்சா போதும். கீரை அடுப்பு மேலே வச்சு 1/4 மணி நேரம் ஆகிப்போச்சு. நல்லா வெந்து போச்சு. மேலே இறக்கலாம். இறக்கி வடிச்சுக்கலாம்.
ஆட்டிக்கலாம். நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம். நல்லா மையமாக ஆட்டி எடுத்துக்கலாம். பிரியா இந்த விளக்கு எடுத்துட்டா நல்லா மஞ்சிக்கிடுச்சு. நம்மளால வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா மஞ்சிக்கிடுச்சு. பிரியா அடுப்பத்தையே வலிச்சு எடுத்துக்கலாம். சட்டி அடுப்புமா எண்ணெய் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு, இடித்து வச்ச வெங்காயம், ஒரு கருப்பா இருந்தாலும் 2 கொத்து, அரிஞ்சு வச்ச தக்காளி பழம் 2. இந்த தக்காளி பழம் வணங்கிறது கொஞ்சோண்டு உப்பு, நல்லா வணங்கிடுச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்ச முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். கீரை வடித்து தண்ணி ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் வேணுங்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டு உப்பு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அடி போடு, கீழே முட்டாத போடு. அப்போ துணி போயிட போகுது. நல்லா வடிச்சுக்கலாம். துணி பிடி 2 பக்கமும் பிடிக்கணும் உஷாரா. அப்படி பிடி. சுடுமே எப்படி புளியுது? நல்லா வடித்து எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை சூப்பு ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த மாதிரி சூப்பு வச்சு கொடுத்தா இந்த முருங்கைக்கீரையில் இருக்கிற சத்து முழு சத்து நம்மளுக்கு வரும். லேசாக கொஞ்சம் மேலே மிளகு தூள் போட்டுக்கலாம். சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்க. சூப்பரா இருக்குதாயா? சூப்பரா இருக்குதா? நீங்களும் சாப்பிடுங்க. அருமையா இருக்குது. அருமையா இருக்குதா? நான் சாப்பிட்றேன், நீங்களும் தாங்க சாப்பிடலாம். கொஞ்சம் மிளகு தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் ஊற்றிக்கிறேன். ஊற்றிக்க. அவ்வளோ அருமையாக இருக்குது. சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி சூப்பு வச்சு குடித்தா முருங்கைக்கீரை சத்து முழுசாக நம்ம மேலுக்கு வந்து சேரும்.
நல்லா விரும்பி சாப்பிட்லாம். ஆறு வேணாலும் குடிக்கலாம், அருமையாக இருக்குது, எல்லாரும் குடிக்கலாம். இந்த மலை மாவட்டத்துக்கு சூப் வச்சு குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது.